அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக புதன் இருக்கிறார். ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தான அதிபதியாகவும் பாக்கியஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திலிருந்து ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் மிகவும் வலிமையாக சூரியன் குரு சுக்கிரன் என பல கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகம் குடும்பம் தொழில் என அனைத்திலும் நட்பை கொண்டாடக்கூடிய புத்திகாரகரான புதனின் அமைப்பால் கிடைத்தது ராஜயோகம் என்று கருதக்கூடிய வகையில் என்னென்ன விஷயங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்று ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பயணித்து பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவது மட்டுமில்லாமல் சூரியன் குரு சுக்கிரன் என பல கிரகநிலைகளுடன் இணைந்து 7ஆம் பார்வையால் சப்தம பார்வையால் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்வையிடுகிறார். எனவே லாபஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக கிடைத்தது ராஜயோகம் என்று கருதக்கூடிய வகையில் 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக மாறுகிறது என்பதை வித்தைக்காரரான புதன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார். நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவராக புதன் கருதப்படுகிறார். புதனை பொறுத்தமட்டில் நவகிரகங்களிலேயே அதிக அளவிலான ஒளிபொருந்திய கிரகமாக கருதப்படுகிறது. மேலும் புதன் புத்திகாரகன் வித்தியாகாரகன் என்று போற்றப்படுகிறார். நவகிரகங்களில் மற்ற கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் கூட புதனொருவர் மட்டும் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றலென்பது மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான பாதிப்புகளையும் மதிநுட்பமான நுணுக்கமான முறையில் அறிவு ஆற்றலோடு கையாண்டு அவற்றை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் கண்டிப்பாக வலுவாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக புதன் இருக்கிறார். 2024 மே மாதம் 24ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 9ஆம் தேதி முடிவதற்குள் மிகவும் பலமாக சூரியன் சுக்கிரன் குரு போன்ற கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட புதன் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக கருதப்படுகிறார். எனவே தொழில் குடும்பம் கலைத்துறை கல்வி அரசியல் துறை என அனைத்திலும் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக கிடைத்தது ராஜயோகமென்று கருதக்கூடிய வகையில் என்னென்ன விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். புதனின் பார்வையில் சூரியன் மற்றும் சுக்கிரன் நட்பு கிரகங்களாக கருதப்படுகின்றன. இந்த 2 கிரகநிலைகளுடன் புதன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. புதன் பல்வேறு வகைகளில் அதிரடியான முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார். என்பது மட்டுமில்லாமல் குருபகவானுடனும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளில் அதிரடியான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக கருதப்படுகிறது. ஏனெனில் புதனின் பார்வையில் குருபகவான் சமகிரகமாக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் செவ்வாயின் பார்வையில் பகைகிரகமாக புதன் இருக்கிறார். புதனுக்கு பகைகிரகமென்றால் அது சந்திரன் மட்டும்தான். ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் சமகிரகமாக கருதப்படுகிறார். ஆனால் புதனின் பார்வையில் சமகிரகமாக ராகுகேது சனி செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் உள்ளன. சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார். எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக புதன் கருதப்படுகிறார். சூரியனுக்கு மிகவும் அருகிலிருக்கக்கூடிய சிறிய கிரகமாகவும் அதிக அளவில் ஒளிபொருந்திய கிரகமாகவும் புதன் கருதப்படுகிறார். புதனுக்கு கன்னிராசி உச்ச வீடாக இருக்கிறது. மீனம் ராசி நீச்ச வீடாக கருதப்படுகிறது. கடகம் ராசி பகை வீடாக கருதப்படுகிறது. மிதுனம் ராசியும் கன்னிராசியும் ஆட்சி வீடாக கருதப்படுகிறது. இவ்வாறாக இருந்தாலும் கூட தற்போது புதன் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் வலுவாக மே மாதம் 24ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரையில் பல கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பல்வேறு வகையான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். பாவகிரகங்களின் சேர்க்கையால் சில மாற்றங்களை ஏற்படுத்தி அசுப பலன்களை வழங்கினாலும் கூட தற்போது சுக்கிரன் குரு ஆகிய 2 சுபகிரகங்களுடன் இணைந்து மிகவலுவான முன்னேற்றங்களை உருவாக்கி ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கிறார். தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சிக்கல்கள் சிரமங்கள் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்கள் உண்டு. அதிலும் குறிப்பாக புதாதிபத்தியோகம் புதசுக்கிரயோகம் புதகுருயோகம் என பல்வேறு வகைகளான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து இனிதாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். சுக்கிரயோகம் குருசுக்கிரயோகம் என பல யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் கிடைத்தது ராஜயோகமென்று சொல்லக்கூடிய வகையில் மிகச்சிறப்பான அதிர்ஷ்டமாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதை துல்லியமாக இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் எடுத்துக்காட்டுகிறார்.
மேலும் உங்களுடைய ஜாதக அமைப்பில் ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் புதன் உங்களுடைய ஜனன கால ஜாதக அமைப்பில் 2 4 5 7 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது அதீதமான வளர்ச்சிகளை அள்ளிக் கொடுப்பார். மற்ற இடங்களில் நடுநிலையான பலன்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பை பெற்றவராக இருக்கிறார் புதன். இப்படிப்பட்டவர் சாதகமாக சஞ்சரிக்கும்போது எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த கடினமான சூழல்களாக இருந்தாலும் அவற்றை மிக எளிதாக கையாண்டு உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உருவாக்குகிறார் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் எடுத்துக்காட்டுகிறார். அப்படிப்பட்டவர் இப்போது பல கிரகங்களுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு வகையான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய மாற்றங்களை அதிரடியாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட புதன் சாதகமற்ற நிலையிலிருந்தால் கண்டிப்பாக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட கடினமாக மாற்றிக்கொள்வதற்கான சூழ்நிலை உண்டு என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்பவராக இருப்பவர் புதன் மட்டும்தான். புதன் மிகவும் பக்க பலமாக சுக்கிரன் மற்றும் சனி உள்பட பல கிரகநிலைகளுடன் இணைந்து பல அதிரடியான மாற்றங்களை பெருமளவில் உருவாக்கிக் கொடுக்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளில். அதைவிட கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பலமாக பெற்றுக் கொடுக்கிறார். எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வு போட்டித் தேர்வுகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் வெற்றி பெறக்கூடிய யோகங்களையும் மிகவும் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் வித்யாகாரகரான புதன். இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவி கண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி விரும்பியபடியே கனகச்சிதமாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. விரும்பிய பாடப்பிரிவை பிடித்த கல்லூரியிலேயே பயில்வதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் பலமாக உண்டு. மாணவர்களின் கல்வி சார்ந்த சூழ்நிலைகளில் ஆரம்பத்தில் நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய வலுவான வளமான அமைப்பில் புதன் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல அருமையான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார். கல்விகாரகரான புதனின் அமைப்பு இப்படி இருக்கின்றபோது குடும்பம் தொழில் என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று இன்னும் சற்று ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். மகரம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த சனிபகவானின் பார்வையில் நட்புகிரகமாக புதன் இருக்கிறார். புதனின் பார்வையில் சனிபகவான் சமகிரகமாக கருதப்படுகிறார். உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக கருதக்கூடிய புதன் மிகவும் வலிமையுடன் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் வருவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. நீங்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான பணிகளையும் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் புதன் உறுதி செய்கிறார். பல்வேறு வகைகளில் தடைகளை தாமதங்களை சந்தித்து வந்த சுப நிகழ்வுகளில் உள்ள நுணுக்கமான மதிநுட்பமான மூலகாரணங்களை கண்டறிந்து அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உறவினர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய மனவருத்தங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்தையும் சுமூகமாக தீர்க்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை மிகவும் வலுவாக அறிவுக்கு அதிபதியான புதன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். உத்தியோகம் தொழில்துறையில் சிறப்பான வளர்ச்சிகள் உருவாகிறது. அதிலும் குறிப்பாக தொழில்துறை வியாபாரத்துறையில் கிடைத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் லாபங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது. ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை குருவுடன் சேர்க்கை பெற்று வலுப்படுத்தக்கூடிய புதன் உள்பட பல கிரகநிலைகள் சப்தம பார்வையை ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் பதிப்பதால் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு லாபங்கள் நிறைந்து கிடைக்கும். அரசியல் துறை கலைத்துறையிலும் உங்களுடைய திட்டங்களில் மிகப்பெரிய அளவில் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. நீங்கள் நினைத்ததை விட அரசியல் சார்ந்த பணிகளில் அதிகபட்ச வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மிகவும் வலுவாக பெறுவதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் எடுத்துக்காட்டுகிறார். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பலம் பெற்றிருப்பதால் அவர்களுடன் புதன் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பரிபூரணமாக பூர்த்தியாகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளும் மிகச்சிறப்பாக கைகூடக்கூடிய இனிதான காலகட்டமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது. மேலும் காதலித்துக் கொண்டிருக்கும் மகரம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் காதலில் வெற்றி கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்துள்ளது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண தோஷங்கள் விலகி திருமணம் இனிதாக நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் வலுவாக உருவாகியுள்ளது.
மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று 2 நெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றங்களும் சுபிட்சங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக நிறைந்து இனிதாக கிடைக்குமென்பதில் துளியளவும் சந்தேகமில்லை.